அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். என் இனிய பொன்மொழிகளே எல்லோருக்கும் வணக்கம். அண்ணன் தங்கை உறவு இப்பதான் பிரைட் ஆரம்பிக்கலாம். இந்த நிகழ்ச்சி ஒரே ஒரு சின்ன கேள்விதான் மையப்படுத்துது. ரொம்ப சாதாரணமான கேள்விதான் அது. என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வழிய விட மாட்டேங்கிறானையா. ஆனா அது தங்கச்சி கேட்கறது அது வேற மாதிரி. நல்லா இருக்கியா அண்ணே? நல்லா இருக்கிறியாண்ணா? நான் நல்லா இல்ல. நீங்க எந்த வசதியை அனுபவிக்கிறப்பெல்லாம் ஐயோ அண்ணங்கிட்ட இது இல்லையே அப்படின்னு சின்னதா உறுத்துது? பல இருக்குதே, எதை சொல்றது? இன்னைக்கு நான் நினைச்சேன்னா டக்குன்னு ஹோட்டலுக்கு போயிடுவேன். வாங்க போலாம். எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் அழகன். மேடம், அண்ணன் ஒரு நிமிஷம் யோசிப்பான். இன்னைக்கு 100 ரூபாய் நம்ம போய் செலவு பண்ணணுமா? நான் ஒவ்வொரு வாட்டியும் ஹோட்டலுக்கு போகும்போதும் அவனை தான் நினைப்பேன். நல்ல ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கிறது, நான் நினைச்ச ட்ரெஸ் வாங்கி என்னால லக்ஸுரியா எல்லாம் போட முடியும். இத வரப்பா ரொம்ப காஸ்ட்லியா இருக்கணும். 500 ரூபாயா இருந்தாலும் பரவாயில்ல. சரி விடு நீ எட. நாங்க காலேஜ் போகும்போது அந்த காலேஜ் பசங்களை ஏத்திட்டு வந்த கார் அவங்க தான் ஓட்டிட்டு வந்தாங்க. அண்ணனுக்கு எப்படி எல்லாம் ட்ரெஸ் பண்ணி பார்க்கணும்? ஒரு ராஜா மாதிரி, உங்களை மாதிரி. இந்த ட்ரெஸ் போட்டுட்டு இருந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இவ்வளவுதானா? இந்த மாதிரி அன்பு காட்டுறவங்க என்ன பொறுத்த வரைக்கும் கடவுள் ரொம்ப பெருசா தான் இருக்கும், ஆனா நல்லா இருக்கும். சார் நீ நல்லவையா. சோ அண்ணனை ஒரு ராஜா மாதிரி பார்க்கணும். ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. நல்லா இருக்கேன். நீ வேறயா, நீ வேறயா. என்கிட்ட வண்டி இருக்கு, ஸ்கூட்டர் இருக்கு. அது வாங்கி கொடுத்தது என் அண்ணா தான். அங்கதான்டா சிவால இருக்கிற. இந்த மனசு யாருக்கு வரும்? ஆனா இப்ப அவன்கிட்ட அவனுக்குன்னு ஒரு வண்டி இல்ல. அப்ப உனக்குடாம் வேண்டாங்க, கூல். நான் நடக்க பழகிக்கிறேன், போலாம். அது வந்து ஒரு குடும்ப கஷ்டத்துக்காக அவன் அதை வித்துட்டான். ரொம்ப கம்மியா தான் வித்தான். வழி தெரியலடா, கையில காசு இல்ல, அதனாலதான். எங்க அண்ணன் வந்து எனக்காக அவ லைஃபே தியாகம் பண்ணிட்டாங்க. என்னாச்சு? ஒரு 2 இயர்ஸா நான் பிரஸ்ட் கேன்சர்ல அவஸ்தைப்பட்டுட்டு இருந்தாங்க சார். சாரி மிஸ்டர் ரகுவரன், என்ன மன்னிச்சிருங்க. நான் சும்மா ஜெனரல் ஆடியன்ஸ் மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டேன். 2 இயர்ஸாமே என் கூட தான் சார் இருந்தாங்க. என் கூட இருந்ததுனால எங்க அண்ணி அவனை வேணாம்னு சொல்லிட்டாங்க. எது கேட்டாலும் நான் ஏன் இவ்வளவு அழுகுறேன்னு தெரியலையே. அண்ணன்கள் பாக்குறப்ப என்கிட்ட இது இல்லதான், ஆனா இந்த வசதி வாய்ப்போட இருக்கிறத பாக்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாத்தையும் உனக்கு சொல்லணும். ஐயோ கோவப்பட்ட. சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்களே. எங்க வீட்டு விசேஷத்துக்கு ஏதாவது வந்தாங்கன்னா எங்க வீட்டை சுத்தி கார் எல்லாம் நிக்கக்குள்ள எனக்கு அந்த சந்தோஷம். பவர் எரியா உங்களுக்கு தெரியட்டும். ஆனா அணைக்க நான் வர மாட்டேன். ஒரிஜினல் ஃபயர் இன்ஜினுக்கு போன் பண்ணுங்க, அது வந்து அணைக்கும். அடுத்து என்ன ஃபங்க்ஷன் வருது உங்களுக்கு? அடுத்தது பாப்பா ஏஜ் அட்டன் செகண்ட் அதுதான். இப்போ உங்க தங்கச்சி பொண்ணு ஏஜ் அட்டன் பண்றப்ப நீங்க என்னெல்லாம் செய்யற ஐடியால இருக்கீங்க? சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். ஒரு 10 பவுன் நகை போடணும். 7 லட்சம் ரூபாய் பட்ஜெட்டுமா, இது தேவையா? தேவையில்லை சார், புடவையோட வந்தா போதும். அப்பாடா, நகை வேண்டாம் எனக்கு. அட்லீஸ்ட் ஒரு 2-3 பவுனாவது போடணும் நம்ம. மறுபடியும் நீ சுத்தி அங்கதான் வரியா? அட போப்பா. முறைக்கு செய்ய வேண்டிய செய். தாய் மாமா முறைக்கு புடவை எடுத்து கொடு. அட ஒரு 2 தட்டு வச்சுக்க, ஒரு பவுன் செய், நியாயங்களா? அதானே உலக வழக்கம். அதை விட்டு நீங்க பாட்டுக்கு எல்லா தாய் மாமனும் கிளம்பிடாதே. தங்கச்சி எல்லாம் அந்த அண்ணெல்லாம் பாரு 10 பவுன் மினிமம் போடுறாதே, கிளப்பி விட்டீங்கன்னா அண்ணங்கெல்லாம் செத்தாங்க. கரெக்ட். யோ நீ பாட்டுக்கு வாக்க வாரி விட்டுனுக்குற, அங்க போய் ஏமாடி வாங்குறது. ஆமா, இவர் ஓவர் பாசத்துல இருக்கிறாரு. இது நம்மளுடைய ஸ்டாண்டர்ட்ஸ் கிடையாது. நீ உணர்ச்சி வச்சத அடக்கு, சென்டிமெண்ட கட்டுப்படுத்து, அப்பதான் உனக்கு நல்லது. சரி சரி. இப்ப கூட ஒரு கல்யாணத்தை பத்தி யோசிக்கல சார். அவர் யோசிக்க முடியல, அதுதான் உங்களுக்கு புரியல. First of all, you listen to my explanation. Why I parked this bike in this junction? Then only you understand my position. இப்போ இது கல்யாணத்தை பத்தி அவர் யோசிக்கணுமா, உங்க வீட்ல யோசிக்கணுமா? என்ன கேக்குறேன்ல? வீட்ல யோசிக்கிறாங்க சார், வீடு கேக்குறாங்க, அதனால ஸ்டாப் ஆகுது. House no house. All கோணி பைனா house. சாக்கல தான் குடி இருக்காங்க. அதுதான் நான் மறுபடியும் சொல்றேன். வீடு இல்லாத நிறைய பேர் கல்யாணம் பண்ணிருக்காங்க. சொந்த வீடு மட்டும் தான் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கான். இல்லதான் அப்படி போறாயா ராஜாகிளி. உங்களுக்குன்னு ஒரு யோசிச்சாங்கல்ல உங்க அம்மா அப்பா, உங்களை செட்டில் பண்ணணும்னு நினைச்சாங்கல்ல. உனக்கு பொருத்தமா உங்க அண்ணனை பத்தி ஒன்னு யோசிச்சிருக்கணும்ல. மறந்துட்டியா? ஆமா மறந்தே போச்சுடா. இதுக்கு சொல்யூஷன் கொடுக்க வேண்டியது யாரு? நான் தான் சார். உன் தியாகத்துல தீய வைக்க சும்மா இரு. நான் உனக்காக தான் பேசிக்கிட்டு இருக்கேன். சாரி மச்சான், ஏதோ வேகத்துல பேசிட்டேன். நீ கண்டினியூ. ஒரு இடத்துல எல்லாருக்காக யோசிக்கிற ஒருத்தனுக்காக யாருமே யோசிக்காம போயிடக்கூடாது. என்ன? ஆமா ஆமா.
யோசிக்கும் சார். நீயா நானால வந்தவங்களுக்கு வந்து கல்யாணமும் ஆகிருக்கலாம். அந்த ஓஹோ கதை இப்படி போகுதா? முன்னாலெல்லாம் உள்ளதான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, இப்போ ஷோ வச்சு வெளியிலேயே நீங்க பாக்குறீங்க. ஆமா சார். கிடைப்பாங்க சார். நீ பல்வேறு விஷயங்களை செய்திருக்கிறது, இதுவும் நடந்தால் நல்லது தானே. மாமா வேலை பாக்குறியா? வெக்கமா இல்ல? சொல்லிக்கோ, இதுக்காக நான் வெக்கப்பட மாட்டேன், வேதனைப்பட மாட்டேன். என் பையனுக்கு வந்து எங்க வீட்டுல அவன் காலேஜ் போகும்போது பெரிய வண்டி வேணும் அப்படின்னு கேட்டேங்க சார். நம்ம ஆட்டோக்கார தம்பி எங்க இருக்கான்னு கொஞ்சம் பாருங்கம்மா. நைட்டு தாங்க சார் சொன்னேன். அடுத்த நாள் காலையிலேயே எங்க அண்ணன் ஓட்டிட்டு இருந்த வண்டி எங்களுக்கு ஊருக்கு அனுப்பி விட்டு சார். யார் பத்த பிள்ளையோ நம்ம பிரச்சனையை பூரா தீர்த்து வைக்கலாம். ஏற்கனவே சொத்தெல்லாம் கொடுத்துட்டீங்க, யூஸ் பண்ணிட்டு இருந்த வண்டி தானே. ஆமா சார். அதை எதுக்கு கொடுத்து விட்டீங்க? என்ன அமைச்சர் இந்த முறை மாட்டுவான். அந்த பையன் காலேஜ் பிஇ படிக்கிறான், அதனால நல்லா இருக்கட்டும் கொண்டு கொடுத்து. இதற்கு இது பதில் இல்லையே. இல்லை, எனக்கு ஒண்ணும் புரியல. நீங்க நல்லா இருக்கீங்க, இருக்க சொத்து பத்தெல்லாம் உங்களுக்கு எழுதி கொடுத்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன். ஆமாங்க, மேல சொல்றேன் கேட்டுக்க. சொல்லுங்க. அப்ப அண்ணன் நீயே ஒரு வண்டி வச்சுட்டு ஏதோ ஓட்டிக்கிட்டு வேலை சார் அனுப்பி விட்டதுக்கு அப்புறம் தாங்க சார் எனக்கு தெரியும். திரும்ப அனுப்பி விட்டுருங்க. காலம் வராதப்பா. சரி சரி, இருக்கட்டும். வேண்டாம் நீ வச்சு பையனுக்கு கொடு. நீங்களும் சரின்னு வச்சுக்கிட்டீங்களா? என்னால இந்த தங்கச்சிகளை நம்பவும் முடியல, ஆனா இமோஷனும் ஆகுது. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. பையன் மேல உள்ள பாசத்தினால ஓட்டிட்டு போறான். அவன் கெஞ்சுறாங்க சார் என்கிட்ட. ஏதாச்சும் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்பா. வாங்கி கொடுப்பா. நீ என்ன குழந்தையா? நீங்க என்ன செய்யணும்னா, உங்க அண்ணனை கன்வின்ஸ் பண்ணக்கூடாது. அப்ப யார்கிட்ட பேசணும்னா வீட்டுக்கார தானே நீங்க கன்வின்ஸ் பண்ணணும். இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு வெடிக்க பாக்குறானே. அந்த வண்டியை வாங்கி வைத்துக் கொண்டு பின்னாலே அண்ணன் பாவம் என்று அழுவது என்ன நியாயம்? எனக்கு புரியலையே. கியூட் ஸ்மைல்லாம் எனக்கு வேணாம், சொல்லு. பாசத்தோட கொடுக்கும்போது ஏன் சார் வேண்டான்னு சொல்லுங்க. ஓ, அப்படி ஒரு பரத்து, இப்படி ஒரு பரத்து, அப்படி பரத்தி விட்டு பாசத்தோடு கொடுக்கும்போது வேணான்னு சொல்ல மனசு வரல. ஆமாங்க சார். ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. சொத்தை எழுதி கொடுத்தப்பையும் பாசத்தோட கொடுத்தாங்க, வேணான்னு சொல்ல மனசு வரல. இதெல்லாம் கண்டுக்கிறப்படாது. ஏன்னா அதே மாதிரி என் பொண்ணுக்கு நல்லா பண்ணு சார். நீங்க என்ன பிளான்ல இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. அப்புறம் உங்க அண்ணனை நீங்க ஏப்ப சாப்பையால நினைக்க வேணாம். வண்டி இப்ப அனுப்புனது சீரு தான் அனுப்பியிருக்கோம். இதெல்லாம் எப்படின்னு எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போகணும்டா. நாங்க ஒண்ணு சும்மாலாம் இல்ல, பொம்பளை பிள்ளை வச்சிருக்கோம். பொம்பளை பிள்ளை தானே. ஆமா சார். யாரு கட்டுவீங்க? தங்கச்சி பொண்ணு. அவ்வளவுதான். பிளான் எனக்கு தெரியும்டா, கொண்டு விடுவேன் வா.